என்னடா இது, தட்டுல இருக்கிற கருவேப்பிலையெல்லாம் ஓரமா ஒதுக்கி வைக்கிற? சாப்பாட்டுல இருக்கிற கருவேப்பிலைய தூக்கி போடாதீங்க கண்ணு. அப்புறம் வயசான காலத்துல முடி கொட்டுதுன்னு வருத்தப்படுவீங்க. இந்த கருவேப்பிலை வெறும் வாசனைக்கு மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய மருந்து பொக்கிஷம். நம்ம தென்னிந்திய சமையலோட ஆணிவேரே இந்த கருவேப்பிலை தான். இதுல இரும்பு சத்து கொட்டி கிடக்கு. இரத்த சோகைய நீக்கும், முடி உதிர்வை தடுத்து எண்ணெய் போல முடி கரு கருன்னு வளர வைக்கும். எங்க பாட்டி சொல்லுவாங்க, காலையில வெறும் வயிற்றுல ஒரு 10 கருவேப்பிலைய மென்று தின்னா வயசானாலும் கண் பார்வை கூர்மையா இருக்குண்டு. சரி, இத பச்சையா சாப்பிட முடியலன்னா என்ன? அதுக்குத்தான் இந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கருவேப்பிலை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. முதல்ல கொஞ்சம் மிளகு, சீரகம், மல்லி, காய்ந்த மிளகாய் எடுத்துக்கணும். சட்டியில் எண்ணெய் விடாமல் இந்த மசாலாவை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதே சட்டியில நல்லா கழுவி வச்ச ஒரு கைப்பிடி கருவேப்பிலைய சேர்த்து ஈரப்பதம் போற வரைக்கும் வதக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது கண்ணு. ஆறுனதும் அம்மியிலையோ அல்லது மிக்சியிலையோ போட்டு நல்ல மைய அரைச்சுக்கணும். இப்ப மண் சட்டியில தாராளமா நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் உசுறு. கடுகு, உளுந்து, வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சு நிறைய சின்ன வெங்காயம், பூண்டு பற்களை சேர்த்து பொன்னிறமா வதக்குங்க. வெங்காயம் வதங்குனதும் நாம அரைச்சு வச்ச அந்த பச்சை நிற கருவேப்பிலை விழுத சேர்த்து கூடவே கரைச்சு வச்ச புளித்தண்ணிய ஊற்று தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கங்க. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேல வரணும். அப்பதான் அந்த சுவை அள்ளும். சுட சுட சாதத்துல இந்த குழம்ப ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டா அடடா அமிர்தம். பாட்டி, இது செம்ம டேஸ்ட். இனிமே கருவேப்பிலைய ஒதுக்குவியா கண்ணு? ஆரோக்கியமும் சுவையும் சேர்ந்த இந்த கருவேப்பிலை குழம்ப நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தொடர்ந்து இது போல நிறைய பாட்டி வைத்தியம் கத்துக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.